ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா, இது பரமசிலா. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா, இது பரமசிலா. எல்லாரும் சேர்ந்து அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்ட. நீங்க நல்லா கை தட்டுறீங்க, கொஞ்சம் சத்தமா பாடுங்க, இன்னும் நல்லா இருக்கும். அருமை, அழகு. அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும், என்னை தாப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே. என்னை தாப்புவித்து மற்றும் ரட்சிப்பாரே, என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் Thank you, Jesus. சிறகுகளால் ஒரு முறை கூட அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே, என் வழிகளில் எல்லாம், என் வழிகளில் எல்லாம் என்னை தூதர்கள் காத்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். என் பாதம் கல்லில் இடரா. ஆண்டவரே, இன்றைக்கு வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் ஒருவரை கூட சொல்ல
காணப்படுதில்ல. ஒரு கண ஆவியில நிரம்பி நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோமே. ஆனால் இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவருடைய வசனத்தை தேவன் ஒரு மழையை போல நம் நடுவில் அவர் வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும். அநேகரை கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். அநேக குடும்பங்களில் மாற்றங்கள் வரும். இருதயங்களை வேதனைப்படுத்துகிற அந்தரங்கத்தில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு இயேசு விடுதலை தர வல்லமை உள்ளவர். வெகு நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை சோர்வடைய பண்ணும். விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். ஆண்டவர் கிரியை செய்யும், தேவன் கிரியை செய்யும். அநேகரை நீர் ஆசீர்வதிக்கும். நன்றாயிருப்பதற்காய் பேசும், நன்றாயிருப்பதற்காய் பேசும். ஆமென். தோத்திரம். நன்றாயிருப்பதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா.